வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயு தலைவா. தந்தை மகன் தூயாவியாரும் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அன்னையாம் திருச்சபை நமக்கு வழங்கியிருக்கிற அற்புதமான பொக்கிஷங்களுள் மிக மேன்மையானதும் ஆண்டவர் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டதுமான இந்த கல்வாரி திருப்பலிக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை இந்த திருப்பலியின் வழியாக நாம் சந்திக்கிற போராட்டங்களை, நாம் சந்திக்கிற பல்வேறு எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வழிபாடாக இன்றைய வழிபாடு அமைந்திருக்கிறது. மனிதன் பல்வேறு சோதனைகளை சந்திக்கிறான். மனிதர்களாகிய நாம் பல்வேறு போராட்டங்களை சந்திக்கிறோம். நமது தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் நிறைய சந்திப்புகளுக்கான அந்த தருணங்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த வழிபாடு நமக்கு தருகிற ஒரு உத்வேகமான நம்பிக்கை, இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் எப்படி நான் பயணிக்க வேண்டும், எப்படி நான் கடந்து சென்றவே, எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஆண்டவரின் கரங்களுக்குள்ளாக நம்மை கையளித்து விடுவோம். ஆண்டவர் இந்த திருப்பலியின் வழியாக தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக எதிர்ப்படுகிற எல்லா சோதனைகளினின்றும் எல்லா வேதனைகளினின்றும் நமக்கு விடுதலை கொடுக்கிற அந்த ஆண்டவர் தன்னையே பலியாக்கிய இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். உலகிலே மனிதர்கள் சந்திக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் ஏராளம் ஏராளம். அத்தகைய மனிதர்கள் என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி மேற்கொள்வது என்ற இந்த எண்ணத்தை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படி போராட்டங்களை எதிர்கொள்வது, எப்படி இந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபடுவது என்ற அந்த எண்ணத்தை மக்கள் பெரும்பாலும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இணைந்து அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். வாழ்வின் போராட்டங்களை யதார்த்தமாக எதிர்கொள்வதற்கான மனநிலையை இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்வோம். குடும்ப பாரங்களை எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு சக்தியை தருகிறார், ஆற்றலை தருகிறார். எனவே இந்த பாரங்களால் அழுத்தப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இந்த பலிபீடத்திற்கு கொண்டு வரும். ஆண்டவர் அத்தகு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த வாழ்வை தைரியமாக சந்திக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லோருக்கும், குறிப்பாக இந்த மன அழுத்தங்களுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த திருப்பலியை நாம் இணைந்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் வரம் தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தப்பி ஓடுவோம், இல்லையேல் அப்சலோடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 13 முதல் 14 முடிய மற்றும் 30, மற்றும் அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அந்நாட்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பி ஓடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். தாவீது பகீரும் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமையி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமையி பழித்து கூறியது, இரத்த வெறியேனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பலி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலே அழிவாய். அப்போது செரியாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்த்து எரிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செரியாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிகட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று
ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமின் குலத்தைச் சார்ந்த இவன் செய்களதோ? அவனை விட்டுவிடு, அவன் பலிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, என்னை எதிர்த்து எழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வார். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி. என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையில் இருந்து எனக்கு பதிலளிப்பார். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். நம் கடவுள் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர்
கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, மனித வாழ்க்கை பல்வேறு போராட்டங்களுக்கு உட்பட்டது என்றால் அது மிகையல்ல. எவ்வளவோ சஞ்சலங்களுக்கு மத்தியில்தான் பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் மன குழப்பங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த மன குமுறல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த வேதனைகளை, அந்த சொல்ல முடியாத அனுபவங்களை தாங்கி நிற்கிறார்கள். எப்படி இவற்றை மேற்கொள்வது, எப்படி இவற்றுக்கு மத்தியில் தன் வாழ்வை நகர்த்துவது என்ற அந்த எண்ணத்தை கூட தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். கடந்த ஆண்டு குருத்து ஞாயிறு திருப்பலி முடிந்து ஒரு மகள் என்னை சந்தித்தாள். அவர் கேட்கிறார், என்னுடைய படிப்பு, என்னுடைய கல்லூரி வாழ்வு இவ்வளவு இக்கட்டான, இவ்வளவு கொடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது.
எப்படி நான் இவற்றை மேற்கொள்வது தெரியவில்லை. பிள்ளைகளுக்கு தெரியலை எப்படி இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்வது. ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் தனிப்பட்ட வாழ்வில் நடக்கக்கூடிய அனுபவங்கள், எல்லாவற்றையும் சிரமேற்கொண்டு எப்படி வாழ்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி மேற்கொள்வது என்றெல்லாம் தெரியாமல் காலங்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இங்கும் அங்கும் எங்களுக்கு நிம்மதி கிடைக்காதா, எங்களுக்கு வாழ்வு பிறக்காதா, எங்களுடைய வாழ்வு விடியாதா என்று மக்கள் ஏங்குவதை பார்த்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஏங்கி தேடுகின்ற பிள்ளைகளுக்கு, மன அமைதி இழந்து வாடுகின்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலாக அமைந்திருக்கிறது இன்றைய வழிபாடு. டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது பார்த்திருப்போம், நிறைய பேர் அனுபவித்திருப்பார்கள். சென்னையில் ஏற்பட்ட பெரு வெள்ளம், 37-38 சென்டிமீட்டருக்கு மேலே ஓர் இரவில் கொட்டி தீர்த்த மழை. நிறைய மக்கள் அதில் ஆட்பட்டு சிக்கியிருந்தார்கள். நிறைய பேர் தங்களுடைய உறவுகள், தங்களுடைய உடைமைகள் இழந்த சூழலை பார்க்கிறோம். அப்படியாக ஒரு மகள் தன்னுடைய இருப்பிடம் இடிந்து போன நிலை, முழுவதுமாக மூழ்கிய சூழல், நிறைய உடைமைகளை இழந்து போனார். எங்கு நிற்கிறோம் என்று தெரியாமல், திக்கு தெரியாமல் என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்த ஒரு மகள். அன்புக்குரியவர்களே, இந்த மகள் தான் சிறுக சேமித்த அந்த பணத்தின் வழியாக அவர் வாங்கியிருந்த நகை, இவை பறிபோன ஒரு சூழல். எங்கு சென்றது? இதை வைத்து தான் தன்னுடைய மகளினுடைய படிப்பு, திருமணத்தை செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கனவை அவர் கண்டிருந்த அந்த சூழலில் அது காணாமல் போய்விட்டது, என்ன செய்வது என்று பரிதவித்து கொண்டிருந்தார் ஒரு பக்கம். ஆனால் மறுபக்கம் இந்த உடைமைகள் எல்லாம் பாழாகிவிட்டது, தன்னுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறதோ என்று அவருடைய முகத்திலே அந்த அங்கலாய்ப்பு தெரியவில்லை. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த தாய் இவ்வாறு பேட்டி அளித்ததாக நான் வாசித்தேன். எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய இந்த மன குமுறலை அல்லது மன சஞ்சலத்தை வெளிப்படுத்த முடியாமல் எப்படி நீங்கள் சரியாக கையாண்டீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், இது நான் பாடுபட்டு சம்பாதித்த பணம், எங்கிருந்தும் நான் அடித்து பிடுங்கவில்லை, இது நான் சிறுக சேமித்து வைத்தது, நான் என்னுடைய உழைப்பினால் பெற்றுக்கொண்டது. எனவே இந்த உழைப்பை ஆண்டவர் நிச்சயமாக பார்ப்பார், இந்த உழைப்பு வீண் போகாது, இந்த உழைப்புக்கான அந்த வெகுமதி எனக்கு கிடைக்கும், அது நிச்சயமாக என் கைக்கு வந்து சேரும். இதன் வழியாக என்னுடைய மகளுடைய படிப்பை நான் மேற்கொள்ள முடியும், என் மகளுக்கு தேவையான அந்த திருமண காரியங்களை எடுத்து செய்ய முடியும் என்று அந்த மகள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, இந்த மகளின் நம்பிக்கை, இந்த மகளிடம் இருந்த அந்த தைரியமான ஒரு மனநிலை, காணாமல் போன அந்த நகை மீட்கப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். ஒரு இஸ்லாமிய சகோதரர் உதவி செய்ய வந்தவர், அந்த வெள்ளத்தின் நடுவிலே மாட்டிக்கொண்ட மக்களுக்கு உதவி செய்ய வந்த நபர் சரியாக கண்டுபிடித்து காவல்துறை வழியாக இது உரியவரிடம் சென்று சேர வேண்டும் என்று இந்த மகளை கண்டுபிடித்து அவற்றுக்குரியவரிடம் கொடுத்த அந்த நிகழ்வு, ஒரு பக்கம் காணாமல் போன சூழல், எல்லாம் இழந்து போன சூழல், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியிலும் கூட அவர் அசராமல் இருந்தார், அங்கலாய்ப்பு சிறிதும் மற்றவராக இருந்தார். ஏனென்றால் நான் இவற்றை உழைத்திருக்கிறேன், இவற்றை உழைத்து பெற்றிருக்கிறேன், இது எனது மகளினுடைய எதிர்காலத்திற்கானது, இவற்றை நான் ஒருபோதும் நிச்சயமாக
என்னிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியாது, பிரிக்க முடியாது என்ற ஆழமான உள்ளுணர்வு அவருக்கு இருந்தது. அன்புக்குரியவர்களே, அதன் காரணமாக அந்த நகை மீட்கப்பட்டிருக்கிறது. நல்ல உள்ளங்கள் அவற்றை மீட்டு அந்த தாயிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய பின்னணியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அங்கலாய்ப்பு இருக்கிறது, மன போராட்டங்கள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, துன்பங்கள் வேதனைகள் இருக்கிறது, சஞ்சலங்கள் இருக்கிறது. ஆனால் இவற்றை எப்படி மக்கள் கையாளுகிறார்கள் என்பதை இந்த தாயிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி ஒரு தாய் அல்ல, நிறைய பேர் இந்த மன போராட்டங்களினால், உலகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு சிக்கல்களினாலே இந்த மன போராட்டங்களுக்கு மத்தியில் எப்படி இவற்றை மேற்கொள்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் இதுபோன்ற தாய்மார்கள், இதுபோன்ற பிள்ளைகள் நமக்கு ஒரு விடியலாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இவர்கள் தோன்றுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இன்றைய வழிபாட்டில் நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகம், நற்செய்தி, இப்படிப்பட்ட முன்மாதிரிகளை நமக்கு கொடுக்கிறது. தாவீது அவர் சந்திக்காத துன்பங்களே இல்லை. கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், கடவுளால் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், கடவுளால் அரசன் என்ற அந்த உயர்வான ஸ்தானத்துக்கு சொந்தமான ஒரு நபர் இவருடைய இந்த இடத்தை அபகரிக்க, ஆக்கிரமிக்க அவருடைய மகனே முன்வந்து அவரை தேடுகிற போது அவர் மேற்கொண்ட அல்லது அவருடைய அந்த பயணத்திலே அவர் சந்தித்த இந்த நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அப்சலோம் தாவீதின் மகன் கொல்ல தேடுகிறார். இந்த தந்தையை கொன்றுவிட்டு அரச மகுடத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல், அந்த ஆதங்கத்தில் அவன் தந்தையை துரத்துகிறான், வாழ்வினுடைய இறுதிக்கே துரத்துகிறான். எந்த அளவிற்கு தாவீது துயரப்பட்டார், வேதனைப்பட்டார், கண்ணீர் சிந்தினார் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு பதிவு செய்கிறது. இப்படி அப்சலோம் ஒரு பக்கம் தாவீதை விரட்டி கொண்டிருக்கிற, தாவீதை பின்தொடர்ந்து அவரை இல்லாது செய்துவிட்டு அவருடைய அரச பட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிதுடிக்கிற ஒரு மகனுக்கு முன்னால் செல்லுகிற அரசர் தாவீது, இன்னொரு புறம் சவுலினுடைய வீட்டார், குறிப்பாக இந்த சிமையி என்ற நபர் பழித்து உரைப்பதை பார்க்கிறோம். இரத்த வெறியனே என்று அவர் மீது இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லப்படுகிறது. இரத்த வெறியன், இவர் சவுல் இறப்பதை விரும்பாத ஒரு நபர் என்று பார்க்கிறோம். அவருடைய மகன், சவுலின் மகன் யோனத்தான் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்த ஒரு நபர் தாவீது என்று பார்க்கிறோம். இப்படி சவுலின் வீடு விளங்காமல் போக வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணியவர் அல்ல இந்த தாவீது என்பதை சாமுவேல் முதல் நூலிலே நாம் பார்க்கலாம். 18, 19 அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பகுதிகளில் 24ஆம் அதிகாரம் வரை நாம் அவற்றை கூர்ந்து வாசித்தால் எந்த அளவிற்கு இந்த சவுல் இவரை கொல்ல தேடினார், தாவீதை கொல்ல தேடினார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் கூட அவர் சொல்லுவார், தாவீதால் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்ட இந்த நபரின் மீது நான் கை வைக்க கூடாது என்று அவருடைய ஆட்கள் அவரை உந்தி தள்ளிய போதும் கூட, அவருடைய ஆட்கள் அவருக்கு எதிராக சொன்ன போதும் கூட சவுலுக்கு எதிரான ஒரு நிகழ்வையும் அவர் மேற்கொள்ளவில்லை. ஒரு நாளும் அவர் எதிராக செல்லவில்லை. அவரை கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய கிட்டியதும் கூட அவர் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று தாவீதினுடைய வாழ்வை குறித்து நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்படிப்பட்ட தாவீது பழிக்கப்படுகிறார், சிமை என்ற மனிதனால் பழிக்கப்படுகிறார். அப்போது அவரோடு இருந்த ஆட்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் இந்த நாயை என்ன செய்வது என்று கொந்தளிக்கிறார்கள். ஆனால் தாவீது மிகவும் கட்டுக்கோப்போடு சொல்லுகிறார், ஒருவேளை ஆண்டவரே இவரிடம் சொல்லியிருக்கலாம், தாவீதை நீ பழி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். எனவே அந்த மனிதனை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த மனிதனை நீங்கள் தடுக்க வேண்டாம், அந்த மனிதன் செய்வதை செய்து கொண்டே இருக்கட்டும். ஏனென்றால் இது கடவுளால் நிகழ்கின்ற காரியம். இந்த மனிதனின் வாயில் விழுவதற்கு பதிலாக நாம் ஆண்டவரின் கரங்களில் நம்மை கையளித்து விடுவோம் என்ற சிந்தனையில் பாடியதுதான் இன்றைய பதிலுரை பாடல்.
ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை விடுவிக்க வாரும் என்று தாவீது அரசர் பாடிய அந்த புலம்பலை, கடவுள் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கை, இவற்றை வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பதிலுரை பாடலாக நாம் பாடி ஜெபித்தோம். இப்படிப்பட்ட உணர்வு இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒருவேளை இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் தேவையற்ற பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறேன், அப்படி என்றால் தாவீது நம் மனக்கண் முன்பாக வர வேண்டும். என்னுடைய பணியிடத்தில் நான் தேவையற்ற விதங்களில் ஓரம் கட்டப்படுகிறேன், கட்டம் கட்டப்படுகிறேன், எனக்கு இவற்றினாலே என்னுடைய நிம்மதி இழந்து வாடிக்கொண்டிருக்கிறேன். தாவீது எனக்கு முன்பாக வர வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் இவற்றை அனுமதித்திருக்கலாம். நான் ஆண்டவரின் கரங்களில் விழுகிறேன், ஆண்டவரின் கரங்களில் நான் விழுகிற போது ஆண்டவர் எனக்கு நன்மையாக காரியங்களை மாற்றி காட்டுவார் என்ற அந்த அசைக்க முடியாத ஆணித்தரமான உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் தாவீது. இவற்றைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார், இவற்றை கடைபிடி, இவற்றை வாழ்வாக்கு, வேறு எதன் மீதும் நீ உன்னுடைய அந்த நம்பிக்கையை வைக்காதே, ஆண்டவரில் முழுவதுமாக சரணாகதி அடைந்துவிடு என்பதைத்தான் இந்த தாவீதின் வாழ்வு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நிறைய பேர் இவற்றை நாம் உள்வாங்குவது கிடையாது. என்னால் இந்த சூழலை எதிர்கொள்ள முடியலை, இந்த சூழல் ஏன் இப்படி எனக்கு வருகிறது என்று அங்கலாய்ப்பதைத்தான் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு வருகின்ற சோதனைகளுக்கு மேலான சோதனைகளை அனுபவித்தவர் இந்த தாவீது அரசர். இந்த தாவீது அரசர் நினைத்திருந்தால் இந்த சிமையை என்ற வலித்த நபரை அவர் வெட்டி கொன்றிருக்கலாம், சவுலின் ஆட்களை வெட்டி கொன்றிருக்கலாம், தன்னுடைய மகனை கூட அவர் ஒழித்து கட்டியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. நாம் ஆண்டவரின் கரங்களிலே நம்மை கையளிப்போம் என்று அவர் சொல்லுகிறார். மீண்டு வந்த தாவீதை நாம் பின்னால் வரக்கூடிய வாசகங்களிலே வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட உணர்வைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இதோ அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். அங்கலாய்ப்பது மட்டுமல்ல, அங்கலாய்க்கின்ற அந்த உள்ளத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக சொல்லி கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய அந்த மனிதன் பட்ட வேதனையைத்தான் இயேசு பார்க்கிறார். இந்த மனிதன் கூச்சலிட்டு கொண்டே, தன்னை கீறிக்கொண்டு, தனக்கு பல்வேறு காயங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த மலைகளில் ஓடுகிறான், அந்த வனாந்தரத்தில் ஓடுகிறான், மக்கள் புதைக்கப்படுகின்ற கல்லறைகளில் ஓடுகிறான், அங்கு வாழ்கிறான். அதுதான் அவனுடைய வாழ்விடம் என்று அந்த லேகியோனை குறித்து, நாங்கள் பலர் என்ற அந்த தீய ஆவி பிடித்த நபரை குறித்து இன்றைய நற்செய்தி பதிவு செய்கிறது. எப்படிப்பட்ட கடுமையான சூழலை அந்த மனிதர் சந்தித்திருப்பார். தீய ஆவி பிடித்திருந்த நபர் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருப்பார். ஒரு பக்கம் சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சூழல், குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் அந்த மனிதனை குறித்து பார்த்த உடனேயே அந்த தீய ஆவி வெளியேறுவதற்காக கட்டளையிடுகிறார். எந்த எதிர்பார்ப்பையும் ஆண்டவர் இயேசு முன்வைக்கவில்லை. மாறாக அந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தில், தன்னுடைய வெளிப்புறத்தில் கொண்டிருந்த பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையை தான் ஆண்டவர் கண்டு அந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதனிடமிருந்து தீய ஆவியை ஓட்டுகிற இயேசு ஆண்டவரை பார்க்கிறோம். அந்த நபர் வேறு எங்காவது ஓடி இருக்கலாம். இயேசு வருகிறார், தன்னை நோக்கி வருகிறார் என்று நினைத்துவிட்டு வேறு எங்காவது ஓடி இருக்கலாம். இந்த மனிதனிடம் வைத்து கொள்ளக்கூடாது, இவரிடம் இறை ஆவி இருக்கிறது, நாம் அருகில் செல்ல வேண்டாம் என்று தீ ஆவி தடுத்திருக்கக்கூடும். ஆனால் அந்த மனிதர் இயேசுவை நோக்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகள் எளிதாக இந்த உலகம் தருகிற பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான அந்த உத்வேகத்தை, அந்த உற்சாகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எப்பொழுது தாவீது ஆண்டவரின் கரங்களில் விழுந்தபோது, இந்த தீ ஆவி பிடித்த மனிதன் இயேசுவை நோக்கி வந்தபோது, இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தீர்வு இயேசுவிடமிருந்து கிடைக்கிறது என்ற நம்பிக்கையை பதிவு செய்கிறது இன்றைய வழிபாடு. எனவே பிரியமான பிள்ளைகளே, என்னுடைய குடும்ப வாழ்வில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், சமூகத்தில் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடக்கிறது,
மதத்தின் பெயரால் இவ்வளவு கொடுமைகள் செய்கிறார்கள், இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கிறது, மக்கள் நிம்மதியாக வாழ இந்த 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 பிள்ளைகளெல்லாம் அனுமதிக்கலை என்று ஆதங்கப்படுவதை விட்டுவிட்டு, அங்கலாய்ப்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரின் கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்க ஆண்டவரின் மாட்சிமையும் மகிமையும் நம் வழியாக நிறைவாக வெளிப்படும் என்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சிந்தனையிலே தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் இந்த திருப்பலியின் வழியாக அங்கலாய்க்கிற உள்ளங்களுக்கு அனுதாபத்தை தருவாராக. அங்கலாய்க்கிற உள்ளங்களுக்கு ஆண்டவர் தாமே இறங்கி வந்து விடுதலையை கொடுப்பாராக. அந்த தீய ஆவி பிடித்த மனிதனுக்கு கொடுத்த அதே விடுதலை தாவீது கடவுளின் கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததற்கு பிறகு அவர் பெற்றுக்கொண்ட மாட்சிமையை இதோ நாமும் பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த திருப்பலியினுடைய ஆசீர்வாதம், இந்த திருப்பலியின் அபிஷேகம் இதற்கு நமக்கு நிறையவே உத்வேகத்தை தருகிறது, நிறைய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகிமையான தலத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு மகிமையான வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உலக காரியங்கள் நம்மை வீழ்த்த முடியாது, இந்த உலக போராட்டங்கள் நம்மை பின்தள்ள முடியாது. ஏனென்றால் இயேசுவின் கரங்களில், கடவுளின் கரங்களில் நான் என்னையே கையளிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், தாவீதை போல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தீய ஆவி பிடித்த மனிதனிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு எண்ணம், இயேசுவை நோக்கி நான் செல்லுகிறேன், இந்த எண்ணத்திலே வாழ்வோம். அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்வோம். அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக, கடவுளை நோக்கிய எண்ணமாக இருக்கிற போது நமக்கு ஏற்படுகிற போராட்டங்களிலிருந்து விடுதலையை நாம் பார்ப்போம். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். உடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாய் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தே, நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தியதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு தருகிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு அன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் கரங்களை விரித்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் சந்திக்கிற பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்வு வழங்குகிற அற்புதமான தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் ருசித்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இதோ ஆண்டவர் நம் உள்ளத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்முடைய காயங்களை ஆற்றக்கூடிய வல்லமை இந்த ஆண்டவரிடம் உண்டு. நாம் சந்திக்கிற பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் நமக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தருகிற, உத்வேகத்தை தருகிற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த ஆண்டவரிடம் இதோ ஒருமித்து ஜெபிப்போம். இந்த பாடல் வரிகளோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக நம்மை இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் மட்டும்தான் எனக்கு மீட்பு, நீரே என்னுடைய ஆற்றல் என்ற நம்பிக்கைகளை தருகிற இதோ இந்த பாடல் அடிகளை பாடி ஆண்டவருடைய கரங்களிலே தாவீது தன்னை ஒப்பு கொடுத்ததை போல, அந்த தீய ஆவி பிடித்த மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்ததை போல நாமும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய பாதப்படியிலே விழுந்து கிடக்கிறோம். நன்றி உணர்வோடு இதோ அடியார்களாக உம்முடைய திருப்பீடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நிறை வாழ்வு வழங்கக்கூடிய இந்த உன்னதமான தெய்வீக திருப்பலியிலே நேரடியாகவும் இந்த யூடியூப் சேனலின் வழியாகவும் பங்கெடுப்பதற்கு நீர் சித்தம் கொண்டீரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். எம்முடைய உள்ளத்திலே இறங்கி வந்து ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். எம்முடைய உள்ளத்திலே இறங்கி வந்து நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த பாடல் வரிகளின் ஊடே நாங்கள் ஜெபிப்பதற்கு சித்தம் கொண்டீரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். இன்றைய வழிபாட்டுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வழிபாட்டின் வாசகங்களின் வழியாக நீர் ஒரு புது வேகத்தை கொடுத்திருக்கிறீர், புதிய உற்சாகத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கலங்கி போன மனங்களுக்கு, வேதனையில் ஆழ்ந்திருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவரே ஒரு அருமருந்தை கொடுத்திருக்கிறீர். நீ தனிமையாக விடப்படுவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே அஞ்சாதே என்று அன்று தாவீது அரசர் உம்மிடத்திலே மீட்பு தேடியதைப் போல ஆண்டவரே, நாங்கள் கலங்கி போன மனிதர்களை இந்த பலிபீடத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, கலங்கிய மனங்களை இதோ இந்த பலிபீடத்திற்கு கொண்டு வருகிறோம். நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் ஆற்றுப்படுத்துவீராக, காயங்களுக்கு மருந்திடுவீராக. ஆண்டவரே, உம்மை அன்றி வேறு எதன் வழியாகவும் எங்களுக்கு பலன் கிடைப்பதில்லை, வேறு எதன் வழியாகவும் ஆற்றல் எங்களுக்கு கிட்டுவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற போது, நாங்கள் எங்களையே முழுமையாக சரணாகதி ஆக்குகிற போது ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர், எங்களை வலிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் இந்த உலக போராட்டங்களுக்கு மத்தியில நின்று நிதானமாக நாங்கள் நம்பிக்கை வாழ்வில் நடைபோடுவதற்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த மேலான ஊட்டங்களுக்காக, உற்சாகத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உத்வேகத்தோடு நாங்கள் எங்களுடைய நாளை தொடங்க போகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தாவீது அரசரை போல தீயாவி பிடித்து வெளியேற்றப்பட்ட மனிதனைப் போல இயேசுவின் கரங்களில் நம்மை சரணாகதியாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
விண்ணை முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்ணை முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்ணை முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.